Capstone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். பல ஆண்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு விண்ணப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த விண்ணப்பம் எப்படி ஒன்றா இருக்கும். நீங்கள் கல்யாணத்துக்காக விண்ணப்பம் மட்டுமே இருக்காது. அதை தாண்டி பல்வேறு விண்ணப்பங்கள் அவங்க சீண்டி ஒரு காம இச்சையை தூண்டி அப்படி பார்த்தீங்கன்னா அவங்கள பலவீனப்படுத்துகிற மாதிரியான ஆண்களில் பல ஆண்கள் அதுக்கான ஸ்டெப்பை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நான் கேட்குறேன், இப்போ மீனாவே நீங்கள் சொன்ன மாதிரி மத்திய இணையமைச்சர் ஆக போகிறான்னு சொல்கிறாங்க. அது எப்படி திடீர்னு ஒரு இணையமைச்சர் கொடுப்பாங்கன்னு தெரியல. சரி, கொடுத்தாலும் ஏன் கொடுத்தாங்கன்னு யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. சரிங்களா? சரி, அப்படியே கூட கொடுக்கட்டும். அப்படி கொடுத்தாங்கன்னா அப்போ அடுத்த கட்டமாக என்னாகும், அந்த பிஜேபி கட்சி கொஞ்சம் மக்கள்கிட்ட பேசப்படும். ஸோ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நடிகைகளால் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வேணா ஒரு பிரச்சாரத்துக்கு ஒரு கருவி மாதிரி பயன்படுத்திக்கலாம், கூட்டம் சேர்றதுக்காக. ஆனால் அந்த ஓட்டெல்லாம் விழுன்னு சொல்ல முடியாது. அதுதான், மீனாவுக்கு ஒரு பதவி கொடுக்குறாங்கன்னா குஷ்பு பிடிச்சிட்டு ஓடிடுவாங்க. இப்போ குஷ்புக்கு போகிற இடம் எங்கே தெரியல, எல்லா கட்சிக்கும் போயாச்சு குஷ்பு. ஆனால் மீனா ஃபைன் டைம்ஸ் யூனிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர் சேகுவாரா ஜெய்சங்கர் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நடிகை மீனா பாத்தீங்கன்னா இப்போதான் சமீப காலத்துக்கு முன்னாடி அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து நிறைய பேர்களோட கிசுகிசுக்கப்பட்டாருன்னே சொல்லலாம். 2வது ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சைடு. அவர் அந்த நிலைமையில இருந்தப்ப அவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விட்டது பார்த்தீங்கன்னா கலா மாஸ்டர் அவங்கள தான் சொல்லுவாங்க. இப்போ மீனா அவர்கள் அரசியலுக்கு வரப்போறாங்க அப்படின்ற கருத்துக்கள்லாம் வெளியாயிட்டு இருக்கு. அதுலேயும் துணை ஜனாதிபதியை போய் நேரில் சந்திச்சிருக்காங்க. இவங்களுக்கு துணை மந்திரியா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல சார், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்லமா ஒரு பெண் இங்கே இந்த சொசைட்டியில் ஒரு பெண் தனியாக வாழ்ந்தா உண்மையிலே வாழணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா வாழ முடியாது. ஏன்னா இந்த சமூகம் அப்போ கட்டமைப்பு அப்படி இருக்குது. ஒரு பெண் தனியாக வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கு பல்வேறு இடையூறுகள் ஆண்களால் வரும். ஆண்கள்ன்றத விட பொறுக்கிகளால் வரும்னு வேணால் போட்டுக்கோங்க. ஆமாம், எந்த துறைனா இருக்கட்டும். நான் சொல்கிறது சினிமா நடிகையே நான் சொல்லக்கூடியது ஒரு பெண் தனியாக திருமணம் ஆகாமல் ஒரு தனிமையாக வாழறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு உறவுகள் இருக்கட்டும், அண்ணன் இருக்கட்டும், தம்பி இருக்கட்டும், மாமா இருக்கட்டும், சித்தப்பா இருக்கட்டும், பெரிய எல்லாம் உறவுகள்லாம் இருந்தால் கூட கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு குடும்பத்தோடு இருக்கிறாங்க, ஆனால் கல்யாணம் பண்ணலன்னு வச்சுங்களேன். அது பல ஆண்கள் கிட்டேருந்து இடையூறுகள் அவங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை தாண்டி உறவுகள் யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க தனியாக வாழறாங்கன்னு வச்சுங்க, தனிமையாக இருக்கிறாங்க, கல்யாணமே பண்ணிக்கல, அல்லது கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு விதவை ஆகிடுறாங்க, வாரிசுகள் யாருமே இல்லை அப்படின்னு இருக்கலாம். இல்லை வாரிசுகள் இருந்தால் கூட தனிமையாக வாழ்ந்தாங்கன்னா பல இடங்கள் உங்களுக்கு பல இடங்கள்னால் பல ஆண்கள்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு விண்ணப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த விண்ணப்பம் எப்படி ஒன்றா இருக்கும். நீங்கள் கல்யாணத்துக்காக விண்ணப்பம் மட்டுமே இருக்காது. அதை தாண்டி பல்வேறு விண்ணப்பங்கள் அவங்க சீண்டி ஒரு காம இச்சையை தூண்டி அப்படி பார்த்தீங்கன்னா அவங்கள பலவீனப்படுத்துகிற மாதிரியான ஆண்களில் பல ஆண்கள் அதுக்கான ஸ்டெப்பை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் இந்த பெண்கள் என்ன செய்யணும் கேட்டால், ஒரு விதவையாக இருந்தாலும் சரி, இல்லை திருமணம் ஆகாமல் இருந்தாலும் கூட ஒரு ஆண் துணை இருந்தால் நமக்கு சரியாக இருக்கும். ஆண் துணைன்றது அண்ணனோ தம்பியோலாம் இல்லை, தனக்கான ஒரு ஆண் துணை, ஒரு கணவன்ற பேரில் ஒரு ஆண் துணை வேணுன்றதுக்காக தான் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணிக்கலனா கூட பார்த்தீங்கன்னா ஒரு துணையை தேர்வு செய்கிறாங்க. விதவையாக இருந்தால் கூட ஒரு துணை இருந்ததுனாக்கா அப்போ பார்த்தீங்கன்னா மற்ற ஆண்கள்கிட்ட இருந்து எந்த இடையூறும் இல்லாமல் அவங்க நிம்மதியாக வாழறதுக்காகவே சில நேரங்களில் அவங்களுடைய என்ன சொல்லுறேன் அந்த வைராகியத்தை விட்டுட்டு கூட ஒரு ஆண் துணையை ஏற்படுத்திக்கிறாங்க. அதுதான் சொல்லுவாங்கள்ல லிவிங் டு ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு. அந்த ஆண் யார், எப்படி, அவனுக்கு யார் கல்யாணம் ஆகிருக்கா ஆகலையா, அதெல்லாம் செகண்ட். ஆனால் அவங்க என்ன செய்யணும், தனக்கான ஒரு ஆண் வேணும். ஆண் இருந்தாக்கா நமக்கு இந்த சமூகத்தில் பார்த்திங்கன்னா எந்த இடையூறும் இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் துணை. அது திருமணம் ஆகாதவர்களாக இருக்கட்டும், அல்லது விதவையாக கூட இருக்கட்டும், அது அவங்க ஒரு துணையோட, அதுதான் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. இப்போ இதை தாண்டி இப்போது மீனா விஷயத்தில் வந்தீங்கன்னா, மீனா ஒரு நடிகை வேறு. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பின்புலம், அவங்க கடந்த காலத்தில் சினிமாவில் எப்படி நடித்தாங்க, போனாங்க, வந்தாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இப்போ அவங்க நடிகை. அவர் கணவன் ஒருத்தர் இருந்தார், அவர் இறந்துட்டார். இப்போ அவங்க தனிமையாக இருக்கிறாங்க.
அப்போ தனிமையாக இருக்கும்போது அவங்களுக்கான பல்வேறு சொத்துக்கள் இருக்குது. அதை தாண்டி அவருடைய மகள் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. ஒரு தனிமையில் வந்து இருக்கும்போது ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்க தானே செய்யும். அப்போ பல இடையூறுகள் அவங்களுக்கு இருக்க தான் செய்யும். நான் வந்து மீனா மட்டும் இல்லை, மீனா போன்ற பல நடிகைகளுக்கு இந்த மாதிரி தனிமையாக வாழக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி சிக்கல் இருக்கும். அதை தாண்டி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு ஆண் துணை இருந்தால் வந்து பல வேலைகளுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொத்துக்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கூட இருக்கலாம். ஒரு ஆண் நம்பிக்கையான ஒரு ஆண் வேணும், நம்பிக்கையான ஆண் வேணும். ஆண் வேணும் தான், ஆனால் நம்பிக்கையான ஆண். அப்படி நம்பிக்கையான ஆண் வந்து இல்லாத ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு என்ன செய்கிறாங்க கேட்டால், அவங்கள நிர்வாகம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் வேணும். ஒரு அதிகாரத்தை தாங்கன்னா வந்து ஆண் கூட தேவையில்லை. ஜெயலலிதா இருந்த மாதிரி ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அப்போ அதிகாரம் அவங்ககிட்ட இருக்குது. கைத்தட்டினா வந்து 100 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர்வெண்ட்டுங்களாம் வந்து ஆண்கள் வந்துடுவாங்க. அப்போ அடுத்த கட்டமாக எனக்கு கேட்டால் இனிமேல் நமக்கு திருமணம்ன்ற இது வேண்டாம். ஏன்னா மகள் கூட வந்தாச்சு, கிட்டத்தட்ட மகளுக்கே வந்து ஒரு 12-13 வயசுக்கு மேலே மகள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போது. அப்போ வந்து அவங்க வந்து தெரியப்படுத்த நடிச்சது அந்த பாப்பா. அதுக்கப்புறம் வேறு படத்தில் நடிக்கல. அடுத்தது வந்து ஹீரோயினாக இறக்குவாங்க எப்படியும், சரிங்களா? ஏன்னா வந்து இப்போது வந்து அடுத்த கட்டமாக வந்து ஒரு 13-14 வயசு இருக்கும். இன்னும் ஒரு 4 வருஷம் போனால் ஓரளவு வந்து நடிகையாக கூட வரலாம். அப்போ அவங்களுக்கு என்னென்னா வந்து ஒரு அதிகாரத்துக்கு போகணும் அப்படின்னு கூட இருக்கலாம். ஏன்னா சொத்துக்கள் நிறைய இருக்குது. இல்லைன்னா இது ஒரு சிக்கல் இருக்குது. இல்லை வெறும் வந்து உடல் இச்சைக்காக மட்டுமே ஆண்கள் தொல்லை கொடுக்காம அவங்களுடைய சொத்துக்கள் இருந்துன்னா அதை எப்படி பறிக்கிறது? அவளை யாரை கேட்க போகிறாங்க? அவளை வந்து அவகிட்ட நம்ம போய் வந்து அந்த சொத்தை பறிச்சா கூட ஏதேனும் ஒரு வகையில் அவருக்காக யார் வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு அந்த மாதிரியான சிக்கல் கூட இருக்குது. அப்போது ஏற்கனவே வந்து சாதாரணமாக இருக்கிற ஒரு பெண் இன்னும் வசதி படைத்த ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு யாரும் ஆண் துணை இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இடையே ஒரு சிக்கல் வரும். அந்த வகையில் அவங்களுக்கு என்னென்னா இந்த கலா மாஸ்டர் வந்து ஒரு துணைனா என்னென்னா ஒரு ஆண் துணைகள்ன்ற போது கேட்டினா அரசியல் வட்டாரத்தில் பல ஆண் துணைகள் அவங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அரசியலில் அவங்க வந்து ஈடுபடுத்துவாங்க. ஏற்கனவே அவங்க அரசியலில் இருக்கிறாங்க அந்த அம்மா கலா. அதுக்கு பிறகு வந்து குஷ்பு கூட இருக்கிறாங்க. இன்னும் கூட சில நடிகைகள் இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கெல்லாம் வந்து கணவர் இருக்கிறாங்க. பட் இவங்களுக்கு வந்து கணவர் இல்லை, மறுமணம்னு சொல்லப்பட்டது, ஆனால் பண்ணிக்கல. அப்போ இவங்க அதிகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடையலான்னு சொல்லி கூட வந்து ஒரு வழிகாட்டுதலோடு இவங்க போயிருக்கலாம். அடுத்தடுத்து என்ன நடக்குன்னு தெரியும் போது ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்களே மினிஸ்டர் ஆக போகிறாங்க, எம்பி ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எது நடந்தாலும் நம்ம அதை வந்து நம்ம பார்க்க தானே போகிறோம். நமக்கு ஒன்றும் அதனால் கஷ்டம் இல்லை அவங்க வந்து எம்பி ஆகிறதுனாலையோ இல்லை வந்து மினிஸ்டர் ஆகிறதுனால. ஆனால் வந்து சொல்லுவாங்க என்ன கேட்டால் என்ன சொன்ன ஒரு புரோட்டோக்கால் படி மெல்ல மெல்ல ஒரு ஸ்டெப்பாக போவாங்கன்னு பேர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த புரோட்டோக்காலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போது இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்க வந்து ஒரே நேரத்தில் திடீர்னு வந்து எம்பி ஆகிடுவாங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, மினிஸ்டர் ஆகிடுவாங்க. கவர்னரே ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள. ஏன்னா நம்ம நாட்டில் அது மாதிரி ஆகிருக்கு. சினிமா துறையை சார்ந்து நிறைய பேர் அரசியலுக்கு வரத்துக்கான காரணமாக என்னத்தை பார்க்குறீங்க சார்? அரசியலுக்குன்னா அதிகாரம் தானேம்மா. அதிகாரம் கூட ஒரு வகையான வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போதை தானே. அது கூட ஒரு சுகம்தான். அதிகார போதைன்னு சொல்லுவாங்கள்ல, அதிகார மமதை, அதிகார போதை அப்படி சொல்லுவாங்கள்ல. அதிகாரத்தில் வர்றது என்னன்னு கேட்டால் வந்து இப்போது எல்லாமே இருக்குது. பணம் இப்போ வந்து விஜய் வராரு, அரசியலுக்கு வராருன்னா அவர்கிட்ட வந்து செல்வம் இருக்குது, தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து புகழ் கூட இருக்குது. அவருக்கு நடிகர்ன்ற பெரிய புகழ் இருக்குது, பணமும் இருக்குது, செல்வமும் இருக்குது. அதிகாரம் இல்லைல்ல. அப்போ அந்த அதிகாரத்தை நோக்கி நகர்றாங்க. இவங்கெல்லாம் அப்படி தான். சினிமாவில் இருக்கிறவங்க கேட்டால் புகழ் இருக்குது, சினிமா வெளிச்சம் புகழ் இருக்குது, பணமும் கூட இருக்குது அவங்கள்ட்ட. ஆனால் எது இல்லைன்னு கேட்டால் அதிகாரம் இல்லை. இப்போது ஒரு சினிமா வந்து ஒரு நடிகர் போகிறாரு, ஒரு நடிகை போகிறாருன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஆனால் அதே ஒரு எம்பி ஆகிட்டாங்கன்னா போலீஸ் பாதுகாப்புன்னு ஒன்று இருக்குல்ல. அதே மாதிரி அரசு அதிகாரிகள்கிட்ட இருந்து ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல. அதனால் வந்து அதிகாரத்தை நோக்கி நகர்றாங்க. அதுதான் சினிமா நடிகைகள் வந்து அதிகாரத்தை நோக்கி நகர்றதுக்கு காரணமே அதுதான். கலா மாஸ்டர் வந்து அவங்களுக்கு வந்து வழித்துணையாக இருந்தாங்க, அவங்க கஷ்டப்பட்டப்போ மீண்டு வந்தாங்க, ஒரு வழிகாட்டுதல் கொடுத்தாங்கன்னு பரவாயில்ல. அரசியல்லையும் வழிகாட்டுதல் இந்த மாதிரி இருக்குது சார். ஏற்கனவே இங்கே வந்து காங்கிரஸ் பீரியடாக இருக்கும், பிஜேபி பீரியட்லாம் வந்து எம்பி ஒரு ராஜ்யசபா எம்பின்றது சர்வசாதாரணமாக எல்லாருமே வாங்கியிருக்கிறாங்க. கடந்த காலத்தில் வந்து வைஜெயந்திமாலா, ஹேமமாலினி, ஜெயபிரதா, இந்த மாதிரி ஸ்ரீதேவி, இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் காட்டினா நடிகைகள் வந்து எம்பி பதவி வாங்கியிருக்கிறாங்க. அந்த ராஜ்யசபா எம்பி பதவி வாங்கிட்டு அவங்க என்ன போய் அங்கே பார்லிமெண்ட்டு கூட இவங்க போயிருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராஜ்யசபா கூட இவங்க போயிருக்க மாட்டாங்க. ஆனாலும் ஒரு எம்பி பதவி வாங்கி வச்சுப்பாங்க, ஒரு அலங்கார பொம்மை மாதிரி இப்போ உட்காருவாங்க. இவங்க மக்களுக்காக எதுவும் பேசவும் மாட்டாங்க. இது வந்து காங்கிரஸ் பீரியட்லேயே இந்த ஏற்படுத்தப்பட்ட ஒரு பழக்கம்.
சினிமா வெளிச்சத்தை வந்து அரசியல் கட்சிகள் பயன்படுத்திக்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுக்குற ஒரு சன்மானம் தான் இது. இப்போ நான் கேட்குறேன், இப்போ மீனாவே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மத்திய இணையமைச்சர் ஆக போகிறான்னு சொல்கிறாங்க. அது எப்படி திடீர்னு ஒரு இணையமைச்சர் கொடுப்பாங்கன்னு தெரியல. சரி, கொடுத்தாலும் ஏன் கொடுத்தாங்கன்னு யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல, சரிங்களா? சரி, அப்படியே கூட கொடுக்கட்டும். அப்படி கொடுத்தாங்கன்னா அப்போ அடுத்த கட்டமாக என்ன ஆகும், அந்த பிஜேபி கட்சி வந்து கொஞ்சம் மக்கள்கிட்ட வந்து பேசப்படும், பெரிய ஆதரவு பெறன்றாதுன்னு வச்சுக்கோங்களேன். விளம்பர நோக்கமா? விளம்பரம். இப்போ குஷ்பு இருந்தாங்க, ஒரு வாரம் வரைக்கும் வந்து மோடியை திட்டிகிட்டு இருந்தாங்க. அடுத்த ஒரு வாரம் கழிச்சு கேட்டால் வந்து அப்படியே அந்த கட்சியில் போய் ஐக்கியமாயிட்டாங்க. இப்போ அவங்களுடைய சொத்துக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது. வந்து மத்திய ஆளுங்கட்சியில் வந்து அவங்க வந்து ஒரு தேசிய மகளிர் ஆணையத்தில் உறுப்பினர் பதவி கூட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ராஜினாமா பண்ணிட்டாங்க. அதை ராஜினாமா பண்ண சொன்னதாக சொன்னாங்க, பண்ணிட்டாங்க. இப்போ இருந்தாலும் அந்த கட்சியில் இருக்கிறாங்க. ராதிகா வந்து திடீர்னு 20 ஒரு கட்சியை கொண்டு போய் இணைச்சார். இப்போ அவங்க வந்து அந்த கட்சியில் இருக்கிறாங்க. அதில் அந்த வரிசையில் கேட்டால் குஷ்புவும் ராதிகாவை காட்டிலும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரபலமான நடிகை. அது காரணம் கேட்டால் வேற்றுமொழி படங்களில் நிறைய நடிச்சிருக்கிறாங்க. அவங்கள காட்டிலும், அவங்க 2 பேரை காட்டிலும், ராதிகா குஷ்புவை காட்டிலும் வேற்றுமொழி படங்களில் வந்து எல்லா படங்களையும் இவங்க நிறைய நடிச்சிருக்கிறாங்க. அவங்களும் நடிச்சிருக்கிறாங்க. தெலுங்கு படத்தில் அவங்களும் தான் நடிச்சிருக்காங்க. இப்போது தெலுங்கு, மலையாளம், கன்னடம்ன்ற வந்து தென் மாநில மொழிகளில் வந்து எல்லா மொழிலையும் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. யார்? மீனா. அப்படி ஒரு பிரபலமான நடிகை கட்சியில் இணையும் போது அது ஒரு வகையான வந்து செல்வாக்கு தானே பிஜேபிக்கு. அந்த செல்வாக்கு அறுவடை செய்யும் போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு சன்மானம் கொடுக்கணும். என்ன சன்மானம் கொடுக்கும்போது கேட்டால் ஒரு மத்திய இணையமைச்சர் கொடுத்துடலாம், அல்லது வந்து ஒரு கவர்னர் போஸ்ட் கொடுத்துடலாம். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிவ் அண்ட் டேக்கன் தான். நீங்கள் வந்து கட்சிக்காக நீங்கள் வந்து வேலை செய்யுங்க, உங்களுக்கு நாங்கள் இந்த பதவி கொடுக்குறோம் அப்படின்றது தான். தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட ஆட்சின்றது இல்லை, அதாவது அறவே வந்து வெறுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த அவேர்னஸ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இங்க இருக்க மக்களோட வாக்குகளுக்கு வேணும் அப்படின்றதுக்காக தான் நடிகைகள் எல்லாத்தையுமே இணைக்கிறாங்க. நோக்கம் வந்து அதுதான், இவங்க மூலமா வந்து பெரிய அளவில் ஆதரவு வந்துடும் சொல்லிட்டு. ஆனால் வட இந்தியாவில் வந்து வேற பார்வை, தென்னிந்தியாவில் வேற பார்வை. வட இந்தியாவில் வந்து ஹேமமாலினிக்கும் ஜெயபிரதாவுக்கும் இன்னும் பல ஸ்ரீதேவிக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து எம்பி பதவி கொடுக்கும்போது அங்கே உள்ள மக்கள் வேறு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அப்படி பார்த்தா நான் நீங்கள் சொல்லுங்களேன், விஜயசாந்தியோட பெரிய ஆள். விஜயசாந்தி வந்து தெரியும்ல, அவங்க வந்து பெரிய அதாவது பெரிய பிளாக் பஸ்டர் படம்லாம் கொடுத்துருக்காங்க அந்த காலத்துலேயே. அவங்க என்னவானாங்க, ரோஜாவை எடுத்துங்க, ரோஜா என்னவானாங்க, ஒரு எம்எல்ஏ ஆக முடிஞ்சது, அவ்வளோதானே. அதுக்கப்புறம் அமைச்சருக்கு ஈக்குவலாக ஒரு போஸ்ட் கொடுத்தாங்க, அதனால தான் மொத்தமாக போனதுன்னு வச்சுக்கோங்களேன் ஜெகன்மோகன் ரெட்டி சொல்கிறேன் நான். ஸோ ரோஜாவாக இருக்கட்டும், விஜயசாந்தியாக இருக்கட்டும், இன்னும் பல தென் மாநிலங்களில் இருக்கிற இன்னும் வந்து அது வந்து கேரளாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற நடிகைகள் வந்து ஒரு பெயரளவுக்கு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அதன் மூலமாக பெரிய வந்து அந்த கட்சிக்கு பலன் கிடைக்குமாலாம் அது வந்து சொல்லவே முடியாது. அப்படி பார்த்தா உங்களுக்கு தெரியும், சௌந்தர்யா வந்து பிரச்சாரத்துக்கு போயிட்டு வரும்போது தான் ஹெலிகாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விபத்தில் இறந்ததுன்னு சொல்கிறாங்க. அது விபத்தா சதியான்னு கூட இன்னும் கேள்விகள் இருந்துகிட்டே தான் இருக்குது. அது சமீபத்தில் உங்களுக்கு சர்ச்சை கூட ஆந்திராவில் வந்து மோகன் பாபு வச்சு மையப்படுத்தி ஒரு சர்ச்சையாச்சு, உங்களுக்கு தெரியும். ஸோ அரசியல் பெண்கள் வந்து 2 பிரிவாக எடுத்துக்கலாம். வட இந்தியாவில் வேறு பார்வை இருக்குது. அதன் மூலமாக அங்கே இருக்கிற மக்கள் வந்து வேணால் வந்து ஏன்னா இவங்கெல்லாம் ஹிந்தி படத்தில் நடித்தவங்கிறதுனால அங்கே பரவலாக பேசப்பட்டவங்க. ஹேமமாலினியாக இருக்கட்டும், தர்மேந்திராவாக இருக்கட்டும், இன்னும் பல நடிகைகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து கேட்டால் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் வந்து அந்த மக்கள் வேணால் வந்து வாக்களிக்கலாம். ஆனால் தென் மாநிலங்களில் வந்து அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலலாம் எந்த நடிகை வந்தும் பெருசாலாம் ஆக முடியாது. எல்லாரும் மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க என்னென்னா நம்ம ஜெயலலிதா மாதிரி ஆயிடணும். எல்லாருக்கும் அந்த ஒரு கற்பனை உண்டு, என்னென்னா நம்ம ஜெயலலிதா ஆயிடலாம், ஒரு பேட்டியில் நான் சிஎம் ஆகணும் அப்படின்றது. அதுதான் நான் சொல்கிறேனே. அதனால் எல்லாருமே ஆசைப்படலாமா, ஆசைப்படுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் ஏன் த்ரிஷாவுக்கே இப்போ கிட்டத்தட்ட வந்து விஜய் எம்ஜிஆர்னு நினைப்பு, அந்த அம்மா ஜெயலலிதான்ற நினைப்பில் தான் வந்து பலரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வந்து நடிகைகளால் வந்து தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வந்து வேணால் ஒரு பிரச்சாரத்துக்கு வந்து ஒரு கருவி மாதிரி பயன்படுத்திக்கலாம், கூட்டம் சேர்றதுக்காக. ஆனால் அந்த ஓட்டெல்லாம் விழுன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் கேட்குறேன் வந்து நான் விஜயகாந்த் மகன் போட்டிட்டார், இவர் கூட வந்து இவர் மாணிக் தாக்கூர் கூட வந்து போட்டிட்டார். இந்த அம்மா ராதிகா போட்டிட்டாங்க. 3வது இடத்துல தானே வாங்கினாங்க, 1.5 லட்சம் ஓட்டு தானே வாங்கினாங்க. இன்னொரு 4,000-5,000 ஓட்டு வாங்கினாங்கன்னா தோத்தே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் ஜெயிச்சிருப்பார் வச்சுங்களேன். நான் சொல்ல முதல் மாணிக் தாக்கூருக்கும் இவருக்கும் சொல்ல தம்பி இவர் விஜய் பிரபா இருக்கும் டிஃப்ரென்ஸே 4,000 ஓட்டு தான். இவங்க ஒரு 1.5 லட்சம் ஓட்டு வாங்கினாங்க.
யார் ராதிகா. அதுக்கே அவங்க எவ்வளோ வந்து பிரச்சாரம் அது பார்த்தீங்கல்ல. அதனால் அதுவும் வந்து அவங்களுக்காகன்னு சொல்ல முடியாது, அந்த கூட்டணிக்காக என்டிஏக்காக கூட்டணியை வந்து இருந்த கட்சிகளுக்காக கூட அந்த வாக்கு விழுந்திருக்கலாம். நடிகைகளால் வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரிய மாற்றத்தையோ இல்லை பெரிய அரசியல் ஆதரவுலாம் கிடையாது. இவங்க வேணால் வந்து மீனாவை கொண்டு வரது மூலமாக ஒரு தள்ளுமுள் வேணால் நடக்கும். மீனாவை வந்து கூட்டு வரும்போது ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்க யாராவது ஒன்று பிச்சுன்னு போயிடுவாங்க. யாருன்னா மீனாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அந்த காலத்துல இருந்த போட்டி நடிகைகள் தானே அந்த அதுதான் மீனாவுக்கு ஒரு பதவி கொடுக்குறாங்கன்னா குஷ்பு பிச்சுட்டு ஓடிடுவாங்க. இப்போ குஷ்புக்கு போகிற இடம் எங்கே தெரியல, எல்லா கட்சிக்கும் போயாச்சு குஷ்பு. ஆனால் மீனா வந்து எந்த கட்சிக்கும் போகல, இது வரைக்கும் எந்த கட்சியில் அவங்க வந்து மெம்பர் கூட கிடையாது. ஆனால் வந்து ராதிகா வந்து பார்த்தீங்கன்னா அந்த திமுகவில் இருந்து இருக்கிறாங்க, அதிமுக கூட அவங்க இடையில போய் அவங்க போய் அந்த அம்மாவை போய் மீட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. குஷ்புக்கு வந்து எல்லா கட்சியிலும் போயிருக்காங்க, குஷ்பு போகாத கட்சியே கிடையாது. அப்படி இருக்கும்போது மீனா வந்து இது வரைக்கும் எந்த கட்சியும் போகாமல் முதல் முறையாக இவங்க வந்து ஐக்கியமாகிறதுனால ஒருவேளை அதுக்காக கூட வந்து ஒரு இணை அமைச்சரோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பதவி கொடுத்து கூட கௌரவிக்கலாம். அது நம்ம சொல்ல முடியாது, நடக்கும்போது பார்க்கலாம். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா மீனா அவர்கள்ட்ட இருக்க சொத்தை அட்டை போடுறதுக்கு தான் அவங்கள வந்து கட்சியில சேர்றாங்க. அப்படி சொல்ல முடியாது. அவங்களுடைய சொத்துக்கள் வந்து சில சிக்கல்கள் இருந்தது உண்மை. அங்கே ஏதோ வந்து சில நபர்கள் வந்து நபர்கள்ன்றதை விட அதிகாரத்தில் உள்ளவர்கள் வந்து ஏதோ வந்து அவங்களுடைய வந்து இந்த சைடில் ஈசிஆரில் இருக்கிற சில சொத்துக்கள் இருக்குது. இங்கே ஏற்கனவே இங்கே சென்னையில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை சூரிக்கு தான் விற்றாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஒரு வீட்டை விற்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ இருக்கிற சூரி வாங்கியிருக்கிற வீடு இது வந்து இவங்களுடைய சொத்து வந்து ஈசிஆரில் சில வந்து சொத்துக்கள் இருக்கிறது உண்மை தான். அவருடைய மதிப்பு கூட சொன்னாங்க 200 கோடிக்கு மேலே கூட இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. ஆனால் வந்து சில பேர் வந்து அதிகாரத்தில் உள்ளவங்க வந்து அந்த சொத்து மேலே ஒரு குறியாக இருக்கிறாங்க, கண்ணாக இருக்கிறாங்கன்னு சொல்லி கூட சொன்னாங்க. வழக்கமாக வந்து மீனா மீது தான் வந்து கண்ணாக இருப்பாங்க, ஏன்னா அவங்க தான் கண்ணழகி நடிகை. ஆனால் சொத்து மேலே கண்ணாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு பாதுகாப்புக்காக கூட வந்து இந்த பிஜேபியில் வந்து இணையலாம். ஆனால் அதை வச்சு உடனே என்ன சொன்னாக்கா அவங்க வந்து எம்பி ஆக போகிறாங்க, எம்பி ஆகிறன்னு சொன்னால் கூட போகல, இணை அமைச்சராக போகிறாங்கன்னாங்க. கவர்னராக கூட ஆகலாம், ஏன்னா அவங்க துணை ஜனாதிபதி வரைக்கும் போய் சந்திச்சதுனால ஏன் கவர்னராக கூட வந்து அவங்கள வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு இல்லை வந்து பாண்டிச்சேரி கூட கவர்னராக போடலாம், அதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. நம்ம ஏன் வந்து ரொம்ப சுருக்கி அவங்கள வந்து இணையமைச்சர் எம்பின்னு ஏன் நம்ம சொல்லணும்? ஒரு கவர்னர் கூட ஆகலாம், தெலுங்கானாவுக்கு கூட கவர்னராக போடலாம், ஏன்னா தெலுங்கு நல்லா பேசுவாங்க. கேரளா கூட கவர்னராக போடலாம், மலையாளம் நல்லா பேசுவாங்க. ஸோ தமிழ்நாட்டு கூட போடலாம். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே பல பேருக்கு வந்து இங்கே வந்து இந்த கவர்னர் பதவியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு தெரியும், யாரும் நினச்சி கூட பார்க்கல தான் இவங்களுக்கு கவர்னர் பதவி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் தேசிய மகளிர் ஆணையத்துக்கு போய் வந்து குஷ்புவை போய் வந்து உறுப்பினரை போட்ட நல்லவங்க தானே இவங்க. கொஞ்சமாச்சும் தகுதியா? தேசிய மகளிர் ஆணையன்றது எவ்வளோ பெரிய அமைப்பு, அந்த அமைப்பில் போய் கொண்டு போய் குஷ்புவை கொண்டு போய் போட்டாங்க. குஷ்பு பண்ண சாதனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை கேட்டால் எங்கள் அப்பாவே என்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டாரு. எப்போ சொல்கிறாங்க? தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் ஆன பிறகு சொல்கிறாங்க எங்கள் அப்பாவே என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாருன்னு சொல்லி சொன்னவங்க தான் அவங்க. அதனால் புரட்சிகரமாக பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி கூட என்னென்னா வந்து மனமாகாமலே வந்து உறவு வச்சுக்கலாம், மேரேஜ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மேரேஜ் எல்லாமே கூட உறவு வச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு புரட்சிகரமான அவங்களுக்கு தான் கொண்டு போய் என்ன கொடுத்தாங்கன்னா இவங்க தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவி கொடுத்தாங்க. நல்ல வேளை தலைவர் பதவி கொடுக்காத போயிட்டாங்க. அப்போவே அந்த பதவிக்கான மரியாதை போச்சு. குஷ்பு போட்ட உடனே யாரை எந்த பதவியில் போடணும்னு ஒரு விவசாயம் இருக்குல்ல, அந்த பதவிக்கு தகுதியே இல்லாத நபர் வந்து குஷ்பு. அந்த குஷ்பு போய் அந்த பதவியில் போட்டாங்க. அதனால் இது இவங்களுக்கு ஏற்கனவே வந்து பிஜேபிக்கு அது படம் எப்படியாவது எதை தின்னா பித்தம் தெரியும்னு நினைக்கிறாங்க இல்லையா. எப்படியாவது கட்சியை வளர்த்தணும், எப்படி வேணால் வளர்த்தணும். அப்போ என்ன பண்ணலாம், இவங்களுக்கு கொடுக்கணும். அடுத்து நயன்தாரா கூட இவங்க வேறு ஏதாவது ஒரு பதவி கொடுக்கலாம் இன்னும் அடுத்து. ஏன்னா இப்போ நயன்தாராவா மீனாவான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நயன்தாரா தான் இன்னைக்கு மூக்குத்தி அம்மன்லே லேடி சூப்பர் ஸ்டார். அவங்க லேடி நயன்தாரா கூட கொடுக்கலாம். திறந்துட்டாங்களே சார். அதுதான்மா, பட்டத்தை திறந்தா கூட நம்ம விட மாட்டோம்ல, அந்த பட்டத்தை கொடுத்துட்டே தானே இருப்போம். ஸோ அவங்கள கூட அடுத்தது வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்டு கவர்னராக போடலாம், இல்லை வந்து அவர்களுக்குள்ள சண்டை நடக்கும்ல சார். மூக்குத்தி அம்மன் படப்பிடிப்புலேயே எவ்வளோ பெரிய அந்த காலத்துல மீனா அவர்கள் அந்த இடத்துல இருந்து தானே வந்திருக்காங்க, அவங்களுக்கே மரியாதை குறைவாக. ஒவ்வொரு காலகட்டத்தில் அடுத்த 5 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா மீனாவாலேயும் அந்த கட்சி வளர்ற
மீனாவுக்கு வந்து எம்பி பதவி கொடுத்தோம், மீனாவுக்கு வந்து ஒரு ராஜ்யசபா மீனாவுக்கு வந்து ஒரு மத்திய இணையமைச்சர் பதவி கொடுத்தோம். அப்போ கூட இந்த கட்சி வளரல. சரி, அடுத்தது யார்? அடுத்தது நயன்தாரா கொடுங்க, அடுத்தது த்ரிஷாவுக்கு கொடுங்க. வேற வழி என்னமா பண்ணு? பாவம் அந்த கட்சி எப்படிமா வளர்க்குறது? இப்படிலாம் பதவி கொடுத்தா வாய்ப்பு கொடுத்து வளர்க்க வேண்டியது. வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எப்படியாவது வளர்க்கணும் கட்சியை. அதனால் இப்படிலாம் வந்து நடிகைகளை கூப்பிட்டு வந்து பதவி கொடுத்து அப்படி தான், அதுக்கு தான் வந்து இது கூட. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு வேறு ஒன்றும் இல்லை. 2 காரணம். அவங்க ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கும் ஒரு நிம்மதி. எவனும் வந்து பவரில் போயிட்டாங்கன்னு வச்சுங்க, யாரும் வந்து சொத்துக்கு ஆட்டையை போட மாட்டான், தேவையில்லாமல் சீண்டவும் மாட்டானுங்க. ஒரு பயம் இருக்குது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அவங்க கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ் பாதுகாப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 24 மணி நேரம் வந்து போலீஸ் கண்காணிப்போடு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கிடைக்கும் இல்லையா? அதனால கூட பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றிப்பா.